ஸோ அடுத்த சாப்டர் பார்ப்போம். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நான் படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரிவிஷன் மட்டும்தான். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக நம்ம வந்து பண்ணிடலாம். இது நமக்கு தெரியும். ஏஷியா மைனரை வந்துட்டு ஓட்டோமன் டர்க்கு வந்துட்டு கான்ஸ்டன்டினோப்பிள் வந்துட்டு ஓட்டோமன் டர்க்கு வந்துட்டு சுல்தான் வந்துட்டு ஓட்டமனையும் ஏஷியா மைனரையும் கான்ஸ்டன்டினோப்பிளையும் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு அவங்க மோனோபோலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரெட் சி ரூட்டையும் கல்ஃப் ரூட்டையும் இது பண்ணிட்டாங்க, பர்ஷியன் கல்ஃபையும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கேப் ஆஃப் குட் ஹோப்பை சுற்றி தான் வந்துட்டு இது கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஆஃப்ரிக்காவை சுற்றி போகிற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு இது வச்சு ரெனைஸா மாரி இதை கண்டுபிடிக்கிறாங்க. கொலம்பஸ் ஆஃப் ஸ்பெயின், கொலம்பஸ் ஆஃப் ஸ்பெயின் தான் வந்துட்டு ஸ்பெயினில் தான் வந்து இது கண்டுபிடிக்கிறாரு. ஸோ வந்துட்டு டிஸ்கவரி நியூரிஸ் யூரோப் டு இந்தியா, வாஸ்கோடாமா போர்ச்சுகல் பை இங்கிலீஷ் கணக்கு ஐயர்லாண்ட் 16th டச் ஃபேக்ட்ரிஸு, குஜராத், கேரளா, மதராஸ், பீகார், யூபி, ஸ்பேஸ் அண்டு ஒப்பீனியன், இதெல்லாம் தெரியும். இதை நம்ம இன்றைக்கி தெளிவாக படித்தோம். 1608 ஃபஸ்ட்டு ட்ரேடிங் சப்போர்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹாக்கின்ஸ் வந்துட்டு இது பண்ணுறாரு. நம்ம எது பண்ணோம், ஹெக்டரில் வராரு. ஹாக்கின்ஸு ஜஹாங்கீர் இருந்தார், வாங்குறாரு. இவங்க தரல, போர்ச்சுகல் அவங்க இது பண்ணனால அவங்க வந்துட்டு இது பண்ணலை. ஸோ வந்துட்டு தி ப்ராமினன்ஸ் ஆஃப் சவுத் இண்டியன் டைனாசிட்டிஸ் எம்பையர் இது அதெல்லாம் தெரியும். ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி வந்துட்டு இது ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி 1611 இது வந்துட்டு டெம்பரரி ஃபேக்ட்ரி தான். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு பெர்மனன்ட் ஃபேக்ட்ரி வந்துட்டு சூரத்தில் தான் 1613 வந்துட்டு நம்ம வந்து கட்டுறது நம்ம வந்து பார்த்தோம் கரெக்டாக. அதுக்கப்புறம் வந்துட்டு ஐலாண்ட் ஆஃப் பாம்பே, ஈஸ்டர்ன் இதெல்லாம் தெரியும். ஒரிசா வந்து இது பண்ணாங்க, அதெல்லாமே தெரியும். இப்போ வந்து 1615 தாமஸ் ரோ வந்துட்டு கிங் ஜேம்ஸோட இது அம்பாசிடரு ஜஹாங்கீர் கொண்டு வரும்போது A to B நம்ம என்ன படித்தோம், ஆக்ரா, அகமதாபாத், பரௌச், இங்கே வந்துட்டு ட்ரேடிங்க்கு வந்துட்டு ஃப்ரீயாக இது பண்ணுற மாதிரி படித்தோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ரீஜியனில் ஆக்ரா, அகமதாபாத்னா பரௌச், அந்த ரீஜியனில் வந்துட்டு இது பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சவுத்தில் மசிலிப்பட்டினம் தான் ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி. 1611 கட்டியிருப்பாங்க, ஆனால் அது வந்து டெம்பரரி ஃபேக்ட்ரி தான். ஸோ சூரத் வந்துட்டு ஃபஸ்ட் ஃபேக்ட்ரி, செகண்ட் ஃபேக்ட்ரி வந்து இதுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். மசிலிப்பட்டினம் யாருன்னா டச்சுக்கு தான் ஃபஸ்ட் ஃபேக்ட்ரி, கரெக்டு தானே? டச்சு மசிலிப்பட்டினம், நாகப்பட்டினம், பிமிலிப்பட்டினம், காரைக்கால், சின்சூரா, காசிம் பசார், கோழிக்கோடு, இதெல்லாமே வந்துட்டு அவங்க தான் வச்சுருப்பாங்க டச்சு. டேனிஷ் வந்துட்டு தெரியும், சீரம்பூர் டேனிஷ் வந்துட்டு, அப்புறம் தரங்கம்பாடி, ட்ராங்கியூபார், அங்கே ரெண்டு வச்சுருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம படிக்க ஞாபகம் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அடுத்து வந்துட்டு என்னது, அடுத்து வந்துட்டு 1633 ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி இன் ஈஸ்ட் இந்தியா இன் ஹரிஹராப்பூர், பலசூர், ஒடிசா. 1639 சந்திரகிரி ரோலர் வந்துட்டு மெட்ராஸ், அதாவது சந்திரகிரி ரோலர் வந்து தராரு. 1651 வந்துட்டு பெர்மிஷன் டு ட்ரேட் அட் ஹூக்ளி, பெங்கால். 62 வந்துட்டு சார்ல்ஸ் II கிவன் பாம்பே as a dowry for Mary Catherine of Burgundy. 1667 வந்துட்டு அவுரங்கசீப் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு வந்துட்டு ஃபர்மான் வந்துட்டு இஷ்யூ பண்ணுறாரு. இப்போ தான் வந்துட்டு ஷா ஷுஜா வந்துட்டு இதாக இருப்பார். என்னது, அவுரங்கசீப் வந்துட்டு இது பண்ணும்போது ஷா ஷுஜா வந்துட்டு கவர்னராக இருப்பார், பர்மிஷன் வாங்கி தான் பண்ணுவார். கொஞ்ச நாள் கழிச்சு வந்துட்டு சண்டை வந்துடும். அப்போ தான் வந்துட்டு பெங்காலில் இருக்கவங்க எல்லாத்தையும் துரத்தி விட்டுருவாங்க. அப்போ வந்துட்டு ஷா ஷுஜா வந்துட்டு முகல் கவர்னருக்கு கோவப்பட்டனால அப்போ வந்துட்டு திருப்பி மறுபடியும் இவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு எல்லாருக்கும் வந்துருச்சு. அப்போ தான் வந்துட்டு யார் இவர் இருப்பார், இவர் பேர் என்ன, ஜேக்கப் சர்னாக் சம்திங், இது ஒரு கம்பெனி இவர் வந்துட்டு இது பண்ணி சொல்லுவார். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 1717 இது கர்நாடிக் வார்ஸு, ஃப்ளாசி, பக்சர், இதெல்லாம் ஈஸி தான்.
பிரிட்டிஷ் எக்ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் பெங்கால். இது என்னென்னங்கிறது கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, சூப்பர் இம்பார்ட்டண்ட்டு. சால்பீட்டர், ரைஸ், இண்டிகோ, பெப்பர், சுகர், சில்க், காட்டன். துணி சம்மந்தப்பட்டதில் 2 சில்க்கு காட்டன்லாம் வருது. அது நமக்கு கண்டிப்பாக தெரியும் காட்டன் சில்க் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இனிப்பாக ஒன்று காரமாக ஒன்று அப்படி ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். சுகரு, பெப்பர், அப்புறம் சால்பீட்டர், ரைஸ், இண்டிகோ ரொம்ப ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன், நமக்கு தெரியும். பெங்கால் மட்டுமே 60% ஆஃப் தி ஈஸ்ட் இந்தியா ட்ரேடை வந்துட்டு ஆக்குபை பண்ணியிருக்கு. அவ்வளோ வெயிட்டேஜ் அதுக்கு. என்னென்ன ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்துட்டு செட்டப் பண்ணியிருந்தாங்க எங்கெங்கெல்லாம்? பாலாசூர், ஹூக்ளி, காசிம் பசார், பாட்னா, தாக்கா. ஹூக்ளி, பாட்னா, தாக்கார் இது எல்லாமே இதுதான். பலாசூர் ஒடிசா தானே? பலாசூர் இன் விச் ஸ்டேட்? ஒடிசா. ஆமாம், இப்போ தானே படித்தோம் பலாசூரில் தான் இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. 1633 இல்லை, அது ஹரிஹர்பூர். அதுவும் அங்கே தான் பலாசூரில் தான் இருக்குது. கரெக்டாக பலாசூர். ஸோ ஃபேக்ட்ரி அங்கெல்லாம் வந்து வச்சுருந்துருக்காங்க, நம்ம வந்துட்டு பார்த்துட்டோம். Ali Vardi Khan ended in British strengthened their entrenchment at Fort Williams. சரி, இப்போ வந்துட்டு பிளாசி பக்சர் வந்துட்டு இது நம்ம ஒரு ரிவிஷன் மாதிரி எடுத்துக்கலாம், படிக்க வேண்டாம், நம்மளே வந்து எடுத்துக்கலாம். ரீசன்ஸ் வந்துட்டு என்னென்ன நம்ம யோசிச்சு சொல்லுவோம். ரீசன்ஸ் வந்துட்டு என்னென்ன பேட்டில் ஆஃப் பிளாசிக்கு எனக்கே மறந்துடுச்சு ஒரு செகண்டு. அது வந்து என்னது, இவர் வந்துட்டு ராபர்ட் கிளைவ் வந்துட்டு இது பண்ணியிருப்பார் கரெக்டாக, இவரை தோக்கடிச்சிருப்பார் சிராஜுத்தௌலாவை. அப்போ வந்துட்டு அலிநகர் ட்ரெட்டி போட்டிருப்பாங்க. ஆனால் அவர் வந்துட்டு செல்ஃபிஷ் வந்துட்டு அவருக்கு வந்து ஸ்கை வாஸ் த லிமிட்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் அவரோட கிரீடுக்கு. அவ்வளோ இருக்கிறனால அப்போ வந்துட்டு திருப்பி வந்துட்டு அங்கே இருக்கிறவங்கள வந்து கான்ஸ்பயர் பண்ணுறாரு. அப்போ இம்பார்ட்டண்ட் அஃபிஷியல்ஸ் வந்துட்டு யார்? மிர்ஜாஃபர். அவரை பண்ணும்போது அந்த பேட்டிலில் வந்துட்டு அவர் வந்துட்டு ட்ரெச்சரி பண்ணிடுறாரு, அவரை ட்ரைட்டர் ஆகிறாரு. அதனால் சிராஜுத்தௌலா வந்துட்டு தோத்துடுறாரு. அதுதான் வந்துட்டு மெயினான ரீசனு. ப்ளஸ் வந்து இது இருக்கிறத வந்துட்டு பெங்கால் வந்து பிளாசி பிளண்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை வச்சு தான் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃபினான்சிங் பண்ணுறாரு. டெப்ட் ஃபினான்சிங் பண்ணுறாங்க, வாரில் ஃபினான்சிங் பண்ணுறது எல்லாமே இதை வச்சு தான் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சு வச்சு. இதே பக்சருக்கு என்ன ரீசனு? பக்சர் வந்துட்டு இவர் வந்துட்டு அதே தான் ரீசனு. அதே இவர் போனதுக்கப்புறம் சிராஜுத்தௌலா போனதுக்கப்புறம் யார் வரா? மிர்ஜாஃபர் வரான். ஸோ வந்துட்டு மிர்ஜாஃபரை வந்துட்டு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுறான், டச்சை கூப்பிட்றான். அப்போ வந்துட்டு டச்சு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம ரிவிஷன் பண்ணுறோம் பார்க்காம. அப்போ வந்துட்டு டச்சை ஹெல்ப்புக்கு கூப்பிட்றான். அப்போ டச் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பேட்டில் ஆஃப் பிதாரால் வந்துட்டு டச்சு 1757 நினைக்கிறேன், 59 வந்துட்டு தோக்கடிச்சிடறாங்க, ஃபுல்லாக தோக்கடிச்சிட்றாங்க. தோக்கடிச்சிட்டு அப்புறம் வந்துட்டு இவரை வந்துட்டு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது இவனு எஸ்கேப் ஆகி போயிடுறான். போயிட்டு அங்கே வந்துட்டு அவாது ரோலர் இருக்கார்ல, அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட வந்துட்டு யார்? ஷா ஆலம் செகண்டு, அப்புறம் வந்துட்டு சுஜாவுத்தௌலா, மிர் காசிம், இவங்க 3 பேரும் வந்துட்டு இது பண்ணி கம்பைன்ட் ஆர்மி வந்துட்டு தோத்துருச்சு. இது வந்துட்டு ரொம்ப பெரியசாக வந்துட்டு இது பண்ணுச்சு 1764 பக்சரில். ஸோ அவங்க வந்துட்டு ஜெயிச்சிட்டாங்க. இதுதான் வந்துட்டு ரீசன்ஸு. இது நம்ம எல்லாமே சொல்கிறோம். பேட்டில் கோர்ஸ் வந்துட்டு யார் யார் பண்ணாங்களோ இங்கிட்ட வந்துட்டு நம்ம படிச்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்துட்டு அலிநகர் ட்ரிட்டி ஒரு ரீசனாக சொல்கிறான், ட்ரிட்டி பிளாக் ஹோல் ட்ராஜடி ஒரு இதாக சொல்கிறான். சரிங்களா? கிளைவ் அண்ட் வாட்சன் சீசிங் சந்தர்நாகோர் ஃப்ரம் ஃப்ரெஞ்சு, வயலேஷன் ஆஃப் ட்ரிட்டி ஆஃப் அலிநகர், மிஸ்யூஸ் ஆஃப் தஸ்தக்ஸ் பை கம்பெனி அஃபிஷியல்ஸ். இது எல்லாமே தான் ரீசனு. சரியா? நம்ம அதில் படித்தது ஓகே, இது வந்துட்டு ப்ராடாக படிச்சிட்டோம். நான் இது வந்துட்டு கொஞ்சம் நேராக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கலாம். ஓகே, மாணிக் சந்தெல்லாம் பிரைவ் பண்ணிட்டாரு, இது பண்ணிட்டாரு, இது எல்லாமே இருக்குது. மிர் காசிம் யாரெல்லாம் அப்போஸ் பண்ணுறா? ராய் துர்லாப், ஜகத் சிங், ஓமிச்சந்த். இந்த பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கேட்டிருக்காங்க ஏற்கனவே. மிஸ்யூஸ் ஆஃப் தஸ்தக்ஸ் பை தி கம்பெனி சர்வன்ஸ், சோல்டு டு ஃப்ரெண்ட்லி மர்ச்சன்ட்ஸ்.
இம்பீரியல் ஃபர்மான் கேவ் தி ரைட் டு ட்ரேட் இன் பெங்கால் வித்தவுட் பேயிங். ஓ இவர் வந்துட்டு ஆமாம் மிர்காசிம் இது தான் பண்ணுவார். கம்பெனி சர்வன்ஸ் பண்ண தப்பு வந்து இது தஸ்தக்கு முன்னாடி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு இம்பீரியல் ஃபார்மன் வந்து ரைட் டு ட்ரேட் இன் பெங்கால் மிர்காசிம் வந்துட்டு எல்லா டியூட்டியும் அபாலிஷ் பண்ணுறாரு. அதனால் வந்துட்டு உள்ளூர்காரங்களுக்கும் ஈக்குவலாக வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இது பண்ணுற மாதிரி போயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இவங்களுக்கு டசல் வந்துச்சு. இவர் அவாதுக்கு ஓடிட்டார். அங்கே தான் வந்துட்டு இது அலையன்ஸ் போடுறாரு சுஜாவ் தௌலா கூட. இங்கே யாராரு மிர் ஜாஃபர், ஹஸ்பண்ட் ஆஃப் அலிவர்தி கான்ஸ் சிஸ்டர் யார் லத்தீஃப், சரி அது ராய் தர்லாப், ஓமிச்சந்த், ஜகத்சத் வித் கிளைவ். ஓமிச்சந்த், ஜகத்சிங் ஜகத் செத்துங்கிறது ஒரு ஃபேமிலி ஒரு கலெக்டிவ் டேர்மு. இது ஜகத்சிங். இவங்களும் இதுதான் கொஞ்சம் டாமினன்ட் குரூப் தான். நவாப் ஆஃப் அவாது, சுஜாவ் தௌலா, ஷா ஆலம் செகண்டு, ஹெக்டர் முன்ரோ தான் அது பண்ணார். கரெக்டு, சூப்பர். ஹெக்டர் முன்ரோ என்ன சண்டை போட்டது தான். ஓகே. சிராஜ் தௌலா ஆர்மி ஆஃப் 50,000 டிஃபீட்டட் மிர் ஜாஃபர், இது தெரியும். ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத், மிர்காசிம் ஃப்ளட் டு டெல்லி, நவாப் ஆஃப் அவாத் சீடட் அலகாபாத் அண்ட் கோரா டு இது 24 பர்கானா கேம் அண்டர் பிரிட்டிஷ். இங்கே பாருங்க, இதுதான் 24 பர்கானா கேம் அண்டர் பிரிட்டிஷ். இது வந்து ஷிஃப்டட் ஹிஸ் கேபிட்டல் ஃப்ரம் முர்ஷிதாபாத் டு முங்கேர். தலைவன் அந்த வேலையை பார்த்துருக்கான். இது யார் கேபிட்டல் ஷிஃப்ட் பண்ணதுங்கிறது இம்பார்ட்டன்ட் தான். அதனால தான் இவங்களுக்கு மெயினான பிரச்சனையே வந்துட்டு இதுக்கப்புறம் தான் இங்கே வருது. ஆனால் தலைவன் இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறான், அவர் காசிம் வந்துட்டு ட்ரேட் டியூட்டி மட்டும் அபாலிஷ் பண்ணிட்டான். இவனோட இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்துட்டு இதுதான். இன்டர்னல் உள்ளூர்காரங்களுக்கும் ஈக்குவலாக பெனிஃபிட் கொடுத்தனால அது வந்துட்டு அவங்களுக்கு லாபத்தை இதாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் பிரிட்டிஷோட இது வந்துட்டு ஒரு எப்போ சண்டை போலன்னு ஒரு ரீசன்ட் இருப்பாங்க. நவாப் ஆஃப் அவாத் சீடட் டெல்லி, அலகாபாத் அண்ட் கோரா. சரி, இது வந்து இந்த டைமில் வந்து அவங்களுக்கு அதுவும் போயிடுச்சு. மியர் பப்பட் தான் அதுக்கப்புறம் மிர் ஜாஃபர். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் சுப்ரீமசி வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் நார்த்தன் இந்தியா முடிஞ்சிச்சு. அடுத்து வந்துட்டு ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத். இது நமக்கு தெரியும், ராபர்ட் கிளைவ் தான். இது நமக்கு தெரியணும், ராபர்ட் கிளைவ் தான் பண்ணிடுறாரு. நிசாம் ரைட்ஸ் வந்துட்டு இவருக்கும் பிரிட்டிஷ்க்கும், திவானி வந்துட்டு இவங்களுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்துட்டு பப்பட் தான், அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி வித்தவுட் அத்தாரிட்டிங்கிற மாதிரி ஆயிரும் நம்மளோட அவாவுக்கு. அது நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ட்ரிட்டி வந்துட்டு என்னது, இல்லை ரெண்டு மூணு ட்ரிட்டின்னு நினைக்கிறேன். 2 ட்ரிட்டி தான், சரியா? ஓகே. அலகாபாத்தை ஷா ஆலமுக்கு வந்து கொடுத்துடணும். என்னடா அது, சுஜாவுத்தீன். சரி, அதான் சுஜாவுத்தவுலான்னு நினைக்கிறேன். சுஜாவுத்தீன் தான். அலகாபாத் ஷா ஆலம் கொடுத்துடணும். ஹீ கேவ் தி ஜமீன்தார் ஃபுல் பொசிஷன் ஆஃப் தி எஸ்டேட். சரி, ஷா ஆலம் இன் அலகாபாத் அண்டர் கம்பெனிஸ் ப்ரொடெக்ஷன். ஓகே. ஓ, சுஜாவுதீன் வந்துட்டு ஷா ஆலம் கொடுத்துரும். ஷா ஆலம் வந்துட்டு கம்பெனியோட ப்ரொடெக்ஷன் கீழே அங்கே இருப்பான், சரியா? He gave the zamindar full possession of the estate. Okay, அது ஷா ஆலம் இன் அலகாபாத் அண்டர் கம்பெனிஸ் ப்ரொடெக்ஷன். இஷ்யூடு ஃபர்மான். அது என்னது, பெங்கால், பீகார், ஒடிசா, பிபிஓ டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இதுதான் மெயினானது. திவானி ரைட்ஸ் ஃபுல்லாமே அங்கே கொடுத்துருவோம். திவானி ரைட்ஸ் பெங்கால், பீகார், ஒடிசா. இது மட்டும் தான் நம்ம படிச்சிருப்போம். பட் ஆனால் வந்துட்டு அலகாபாத் இங்கே கொடுத்துடணும், ஷா ஆலம் இங்கே தான் இருக்கணும், அவன் ப்ரொடெக்டரேட்டுக்குள்ள. அப்போ வந்துட்டு இவன் வந்துட்டு இதை கொடுத்துருவான், பிபிஓ கொடுத்துருவான். ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் நிசாமத் ஃபங்க்ஷன்ஸ் வேர் ஆல்சோ கிராண்டட் டு தி கம்பெனி. சரி, பார்ப்போம். அப்புறம் டியூல் கவர்மெண்ட் இம்போஸ் பை ராபர்ட் கிளைவ். திவானி ப்ளஸ் நிசாமத் ஃபிஸ்கல், அது வந்துட்டு கம்பெனி. டெரிட்டோரியல் ஜெரிஸ்டிக்ஷன், அது வந்துட்டு மற்ற தவிர இருக்கிறது எல்லாமே இந்தியன்ஸு. ஸோ தேவர் நிசாம். ரியல் அத்தாரிட்டி வாஸ் தி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டு நாமினேட் டெப்யூட்டி சுபேதார் அண்ட் திவான். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. டு நாமினேட் டெப்யூட்டி சுபேதார் அண்ட் திவான். ஓகேவா? முகமது ரெசா கான் அண்டு ராஜா சீதாப் ராய் were appointed as deputy divans. ரெசா கான், சீதாப் ராய். Dual government was abolished by Hastings on account of administrative breakdown in 1772. Anglo-Mysore War and fall of Tipu Sultan. இது தெரியும்.
பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டா. இது தலைக்கோட்டா பேட்டில் தான் வந்துட்டு விஜயநகர கிங்டம் வந்து இதாகிருக்கும், முடிஞ்சிடும். சிக்கா கிருஷ்ணராஜா உதயார் தான் வந்துட்டு இது ரூல் பண்ணுவார். சிக்கா கிருஷ்ணராஜா உதயார் டைனாசிட்டி வந்துட்டு ரூல் பண்ணுறாரு. ஹைதர் அலி வந்துட்டு இவர் இது பண்ணிட்டு 1761 வந்து பவருக்கு வராரு. டிஃபேக்ட் சர்வாதிகாரி ஹேட் ப்ராக்சிமிட்டி வித் ஃப்ரெஞ்சு ஆர்ம்ஸ் எஃபெக்டட். ஆமாம், அர்சனல் ஃபேக்ட் வந்து டெண்டிகளில் பண்ணது தான். மராத்தாஸ் அண்டர் மாதவராவ். ஓகே. இன் பிட்வீன் 1774 இருக்கிற ஆல் டெரிட்டரி பை மல்டிபிள் இன்வேஷன்ஸ் ஆஃப் மராத்தாஸ். ஓகே. இந்த வார்ஸ்லாம் நமக்கு தெரியும், இருந்தாலும் நம்ம வந்துட்டு சும்மா லைட்டாக ரீகால் பண்ண வந்து ட்ரை பண்ணிக்குவோம். இது கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் லைட்டாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம். சரிங்களா? சரி, இப்போ வந்துட்டு பக்சர் முடிஞ்சு அதுக்கு அடுத்தது ஃபுல்லாக அப்படி இப்போ பக்சர் முடிஞ்சிச்சு மேலே, இப்போ அடுத்தது அப்படியே கீழே போகிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்குவோம். சரி, அப்போ மைசூரை மட்டும் பார்ப்போம். 67 to 69 இதில் வந்துட்டு என்னது, பிரிட்டிஷ் ட்ரேட்டி வித் நிசாம் ஆஃப் ஹைதராபாத், ஃபுல் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஹைதர் அலி இன் லியூ ஆஃப் நார்தன் சர்க்கர்ஸ், மராத்தாஸ் நவாப் ஆஃப் ஆர்காட் அண்ட் இங்கிலீஷ். ஓகே. இது வந்துட்டு ஹைதர் அலி வந்து விக்டரி ஆகிறாரு. இப்போ பிரிட்டிஷ் வந்துட்டு இது போடுறாங்க, அதாவது என்னதுன்னா தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரொடக்ஷன் ஃப்ரம் ஹைதர் அலி இன்ஸ்டெட் ஆஃப் நார்த்தன் சர்க்கார்ஸ். ஓகே. இங்கே மராத்தாஸ் நவாப் ஆஃப் ஆர்காட் அண்டு இவங்க எல்லாருமே இவருக்கு அகேன்ஸ்டாக இருக்கார். டிப்ளமேட்டிக்கலி டேர்ன்டு தி மராத்தாஸ் நியூட்ரல் அண்டு நிசாம் இன்டு ஹிஸ் அலி அகேன்ஸ்ட் நவாப் ஆஃப் ஆர்காட். இப்போ வந்துட்டு ட்ரெட்டி ஆஃப் மெட்ராஸ் போட்டுருவாங்க. ட்ரெட்டி ஆஃப் மெட்ராஸ்லாம் பிரிசனர்ஸை மாற்றிக்குவாங்க. மராத்தாஸ்க்கு ஏதாச்சும் பிரச்சனைனா ஃப்யூச்சரில் வந்துட்டு மைசூர் பிரச்சனைனா ஃப்யூச்சரில் இங்கிலீஷ் வந்து காப்பாற்றுவாங்கன்னு இருக்கும். ஆனால் வந்துட்டு இங்கிலீஷ் வரமாட்டாங்க. ஆமாம், டிடின் கம் டு மைசூர்ஸ் எய்ட் வென் தி மராத்தா அட்டாக்டு மைசூர். ஹைதர் அலி இஸ் க்ரோயிங் ப்ராக்சிமிட்டி வித் தி ஃப்ரெஞ்ச் இர்க்டு தி பிரிட்டிஷ். தி பிரிட்டிஷ் ஆக்குபைட் தி மாஹி விச் வாஸ் அண்டர் ஹைதர் அலிஸ் பொசிஷன். War course. Ayerkut defeated Hyder Ali but Porto Novo and seized territory of Madras. Hyder Ali died. War continued by sons of Tipu Sultan. Treaty of Mangalore. Exchanged territory. They had இது நியூட்ரல் தான், இந்த வாரம் வந்து சொல்ல முடியாது. தேர்டில் தான் வந்துட்டு கான்வாலிஸ் வராரு. அட்டாக்டு மைசூர் இன் 1790 பிரிங்கிங் திண்டுவல் பாராமஹால் அண்டு மலபார் கண்ட்ரோல். திண்டுக்கல்னு நினைக்கிறேன். திண்டுக்கல் பாராமஹால் அண்டு மலபார் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பிரிட்டிஷ். Meadows defeated by Tipu. Cornwallis with Maratha and Nizam won in second attempt. Treaty of Seringapatam. Half of Mysorean territory was taken over by the alliance of British Nizam and the Marathas. Mysore was conquered by British under Wellesley. Wellesley தான் ஃபோர்த் இதில் ஒரு செம்ம இது. கான்கரிங் கனரா, கோயம்புத்தூர், வயநாடு, தாராபுரம். Tipu's friendship with French worried English. Arthur Wellesley, brother of Lord Wellesley, participated in the war. Tipu was killed in 1799. மைசூர் கேம் வந்து சப்சிடி அலைன்ஸ் இன் 1799. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மைசூர் எப்போ வந்துட்டு சப்சிடி அலைன்ஸுக்கு வந்துச்சுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. 1800 ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு மைசூர் வந்துருச்சு. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா முடிஞ்சுது. வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. யார் என்ன கோர்ஸுங்கிறதுலாம் தேவையே கிடையாது. யார் எதுக்கு சப்போர்ட் பண்ணாங்கிறது தேவை கிடையாது. யூபிஎஸ்சி பெஸ்பெக்டிவில் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு எந்தெந்த சிட்டி இப்போ வந்துட்டு எங்கே போச்சுங்கிறத வந்துட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மைசூர் வந்துட்டு சப்சிடி அலைன்ஸுக்குள்ளே வந்துட்டு போயிடுச்சு. இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். திண்டிகல், பாராமஹால், அப்புறம் மலபார். இது யார் இருக்கும்போது சண்டை போட்டாங்கிறது இது இம்பார்ட்டன்ட் தான். கான்வாலிஸ் தான் வந்துட்டு இதில் இது பண்ணியிருப்பார். இங்கே வந்துட்டு இது யார், வெல்லஸ்லி. சரி, இது ஞாபகம் வச்சுக்கணும். டைகர் ஆஃப் மைசூர், ஃப்ரெஞ்சு, 3 டாக்யார்ட்ஸு அட் மேங்களூர். இதெல்லாம் இம்பார்ட்டன் தான். 3 டாக்யார்ட்ஸ் வந்துட்டு மேங்களூர், வசீதாபாத், மொலிதாபாத். இங்கே வந்து இது பண்ணுறாரு. பேட்டர்ன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஹீஸ் கிரெடிட் அஸ் பியோனியர் ஆஃப் ராக்கெட் டெக்னாலஜி இன் இந்தியா. ஆமாம், செரிகல்ச்சர் செம்மையாக இது பண்ணுவார் கண்டிப்பாக. அதான் மைசூர் பட்டு ஃபேமஸ் ஆச்சு. கேவ்ஸ் ஹிஸ் சப்போர்ட் டு ஃப்ரெஞ்ச் சோல்ஜர்ஸ் அட் செரிங்கப்பட்டினம்.
Jacobin Club. Citizen Tipu, he is a member of and allowed him to himself to called Citizen Tipu. Tree of Liberty at Seringapatnam. Protected Hindu temples with his own kingdom. Sanctioned funds for repair of the Sringeri temple and installation of idol of goddess Sharda. Credited with beginning capitalistic development at a time when feudalism was prevalent. Wow. மராத்தாஸ் வந்துட்டு பேட்டில் ஆஃப் பானிபட்டுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி இருந்தே வந்துட்டு இப்படி மராத்தாஸ் வந்துட்டு நிறைய இது வந்துச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் தான் மெயினாக டெசிஷன் எடுக்கிற அளவுக்கு பெருசாக கேக்வாட் ஆஃப் பரோடா, பொன்சிலி ஆஃப் நாக்பூர், ஹோலாகாஸ் ஆஃப் இண்டோர், ஸ்கிந்தியாஸ் ஆஃப் குவாலியர், பேஷ்வா ஆஃப் பூனா. இது நம்ம உள்ளே படித்தோம்னா நமக்கு ரொம்ப குழப்பிடும். இது வந்து நம்ம விட்டுருவோம். ஏன்னா ஆங்கிலோ மராத்தாவை நம்ம முன்னாடி நல்லா படிச்சிட்டோம். கான்கஸ்ட் ஆஃப் சிந்த் அண்ட் பஞ்சாப் வந்துட்டு பார்த்துக்குவோம். அப்புறம் அடுத்தது ஆங்கிலோ பூட்டனீஸ், ஆங்கிலோ ஆப்கான், இது எல்லாமே நம்ம பார்த்துருவோம். ஸோ சப்சிடரி அலையன்ஸ் இருக்குது, ரிங் ஃபென்ஸு, அப்புறம் வந்துட்டு டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ்னால தான் வந்துட்டு பிரச்சனையே வரும் பெருசாக. ஸோ வந்துட்டு அப்போ நம்ம என்ன பார்க்குறோங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட் என்னது கான்கொஸ்ட் ஆஃப் சிந்த் அண்ட் பஞ்சாப் 1818 to 1857. சரி, ஓகே. ஆல் டெரிட்டரிஸ் எக்ஸப்ட் பஞ்சாப் அண்ட் சிந்த் கேம் அண்டர் பிரிட்டிஷ் கண்ட்ரோல். சரி, இந்த பீரியடில் சிந்த் ஆங்கிலோ ரஷ்யன் ரைவல்ரி அண்ட் ஃபியர் ஆஃப் கான்குவஸ்ட் மேட் பிரிட்டிஷ் சைன் ட்ரெட்ரிஸ் வித் சீஃப்ஸ் ஆஃப் சிந்த் அமீர்ஸ். சிந்த் அமீர்ஸ்ட்டை வந்துட்டு சைன் பண்ணுறாங்க. எதுக்கு? ஃபியர் ஆஃப் கான்குவஸ்ட், ஆங்கிலோ ரஷ்யன் ரைவல்ரி, பிரிட்டிஷ் சைன்ஸ் வித் சீஃப்ஸ் ஆஃப் சிந்த் அமீர்ஸ். ரஷ்யா வந்துட்டு கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்தனால வந்துட்டு சிந்தை வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பஃபராக வச்சுக்கோங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு ரீசனாக இருந்திருக்கும். சப்சிடரி அலையன்ஸ் சிந்த் அனெக்ஸ்ட் இன் 1843. 39 வந்து சப்சிடரி அலையன்ஸும் 1843 வந்துட்டு முடிச்சுட்டாங்க, அனெக்ஸ் பண்ணிட்டாங்க. பஞ்சாப் வந்து தெரியும், 2 பஞ்சாப் வார் வந்து நடக்கும். ட்ரெட்டி ஆஃப் பெர்பச்சுவல் ஃப்ரெண்ட்ஷிப் வித் ரஞ்சித் சிங், ட்ரெட்டி ஆஃப் அமிர்த்சர். அதுதான் வந்துட்டு ட்ரெட்டி ஆஃப் அமிர்த்சர் வந்துட்டு இது பண்ணுறோம். அமிர்த்சர் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு முடிச்சு விட்ருவாங்க. எப்படி? 45, 46, அப்புறம் 48, 49. மறக்கக்கூடாது. ரெண்டே ஒரு வருஷம் தான், ரொம்ப ஈஸியாக வச்சுக்கலாம். ட்ரிட்டி ஆஃப் லாகூர் சைன்டு ஆஃப்டர் 6 லாஸ்ட் வார் இண்டெம்னிட்டி ஆஃப் ஏ கோர் ஜலந்தர் பானக்ஸில் ரெசிடென்ட் அண்டர் ஹென்ரி லாரன்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் லாகூர். ஓகே, ஹென்ரி லாரன்ஸ் வந்துட்டு போடுறாங்க. ஆன் பேமெண்ட் ஃபெயிலியர் வந்துட்டு காஷ்மீர் வந்துட்டு 75 லட்சத்துக்கு வந்துட்டு குலாப் சிங் தோஹ்ராக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ட்ரிட்டி ஆஃப் பைரோவால், ராணி ஜிண்டன் ரிமூவ் அஸ் ரெஜெண்ட். இந்த இதில் தான் வந்துட்டு ராணி ஜிண்டன் வந்துட்டு ரெஜெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. கவுன்சில் ஆஃப் 86 சர்தார்ஸ் வாஸ் ஃபார்ம்டு, பிரசிடெட் பை பிரிட்டிஷ் ரெசிடென்ட். சரியா? அடுத்து வந்துட்டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் அனெக்சேஷன் ஆஃப் ப்ரொடெக்ஸ்ட் ஆஃப் அனெக்சேஷன் ஆஃப் பஞ்சாப். முல்ராஜ் கவர்னர் ரிவால்டட் ஷேர் சிங் சென்ட் டு சப்ரஸ் ரிவால்ட் ஜாயிண்ட். ஷேர் சிங் சென்ட் டு சப்ரஸ் தி ரிவால்ட் ஜாயிண்ட் முல்ராஜ். ஷேர் சிங் அண்டு Sikh army surrendered after losing in. Okay. Punjab came under the chief commander John Lawrence. சரி, ஜான் லாரன்ஸ் இங்கே ரொம்ப முக்கியம். லாரன்ஸ் தான் வந்துட்டு 2 இடத்து. இது ஹென்ரி லாரன்ஸ், இங்கே வந்து ஜான் லாரன்ஸ் பிரதர்ஸ் நினைக்கிறவங்க தான். தெரில, பார்த்துக்கலாம். லாகூர் பஞ்சாப். சிந்து வந்து நம்ம பார்த்தோம், அமெரிஸ்ட்டை வந்துட்டு சைன் போடுறாங்க ரஷ்யாவோட இதுங்கிறனால. அப்புறம் 39 வந்துட்டு அனெக்ஸ் சப்சிடரி அலையன்ஸு. அப்போ வந்துட்டு நம்ம இதுவரையும் பார்த்ததில்ல சப்சிடரி அலையன்ஸா. 1799 எது வந்துச்சு? மைசூர் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி இது வந்துட்டு இன்னொன்று வந்து சப்சிடரி அலையன்ஸில் வந்துட்டு வந்திருக்கும். எப்படின்னா, தேர்ட் பேட்டில் ஆஃப் ஆங்கிலோ மராத்தா வாருக்கு வந்துட்டு காரணமே அதுதான். தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வாருக்கு செகண்ட் இதில் வந்துட்டு சப்சிடரி அலையன்ஸ்குள்ளே வந்துட்டு போயிடும். இருங்க, அது என்ன நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம். இதில் இருக்குதா? இதில் இல்லை. முன்னாடி தான் ஆங்கிலோ மராத்தா இருந்துச்சா? இந்த சப்சிடரி அலையன்ஸு செகண்ட் இதில் இதை மட்டும் ஞாபகம் வச்சுப்போம். சரியா? செகண்ட் இதில் வந்துட்டு ஃபஸ்ட் இதுவும் அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக வரும். 1775 to 83 வந்துட்டு அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸு. இதில் நான் சும்மா பேசிக்காக சொல்லிடுறேன். ட்ரிட்டி ஆஃப் சூரத், ரகுநாத் ராவ் வந்துட்டு என்ன பண்ணுறான், இவனோட அங்கிள் இருக்கான்ல சாவி மாதராவா சம்திங், யாரோட அங்கிள், மாதவராவோட அங்கிள் நினைக்கிறேன்.
என்ன பண்ணுறான்னா வந்துட்டு சல்செட்டும் பேசினையும் வந்துட்டு இங்கிலீஷ் கொடுத்துட்றேன், எனக்கு நீ காப்பாற்று சூரத்தை டிடிஎஃப் சாரை சூரத்து போட்டு எனக்கு வந்துட்டு நீ பவரில் உட்கார வச்சுருன்னு சொல்கிறான். அப்போ வந்து நானா ஃபட்னிஸ் வந்துட்டு அந்த ஒரு குட்டி பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அது முடியாது அப்படிங்கிறத வந்துட்டு அதை நோக்கி பிரிட்டிஷ்கிட்ட வந்துட்டு சண்டை போடுற வந்து பிரிட்டிஷ் இது பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு டிடிஎஃப் புரந்தரில் வந்துட்டு என்னது இதில் என்னென்னா, நான் என்ன படித்தேன்னா, இதில் இப்படி போகும்போது புரந்தர் ட்ரீட்டி வந்துட்டு இது பண்ணலாம், அது பேர் என்னது, சைன் பண்ணலாம், நம்ம வந்துட்டு பேச்சுவார்த்தை அமைதியாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நானா ஃபட்னிஸ் கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு பிரிட்டிஷ் கேட்காம சூரத் ட்ரிட்டி அந்த மாதிரி ஆசைப்பட்டு வரும்போது அட்டாக் பண்ணும்போது இவங்க வந்துட்டு டிடிஎஃப் வடகவுனில் வந்துட்டு அந்த இது இருக்கார்ல நானா ஃபட்னிஸில் ஏதோ ஒரு மராத்தா சர்தார் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு தோக்கடிச்சிருவாங்க. ஸோ தோக்கடிச்சதுக்கப்புறம் இது அப்படியே மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே தோக்கடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு வார்ன் ஹாஸ்டிங்ஸ் வந்துடுவார். அதுக்கப்புறம் அப்போ வரும்போதுட்டு அது தோக்கடிச்சிருவார். அதுக்கப்புறம் வந்துட்டு ரிலேட்டிவாக கொஞ்சம் நாளைக்கு வந்துட்டு அவங்க ஜெயிச்ச மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு வார்ன் ஹாஸ்டிங்ஸ் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்கிந்தியாஸ் வந்துட்டு தோக்கடிச்சிருவார். ஆமாம், ஸ்கிந்தியாஸ் ஆஃப் ஹோலோகர் இல்லை சிந்தியாஸ் ஆஃப் குவாலியர் அவங்க வந்துட்டு தோக்கடிச்சிருவார். பீஸ் வந்துட்டு 20 வருஷத்துக்கு வந்ததுக்கப்புறம் இது பண்ணிடுவாங்க. இது வந்துட்டு செகண்ட் மராத்தா வரக்கு அப்புறம் தான் வந்து கரத்த கான்ஃபெடரசி ஆச்சுங்கிற மாதிரி போட்டிருக்காங்களா? இதெல்லாம் தெரியும். பேட்டில் ஆஃப் பூனா தெரியும். ட்ரிட்டி ஆஃப் பெசின் தெரியும். பேஷ்வா சிந்தியா, போஸ்லி, சாஜி போன்ஸ்லி tried to save Maratha independence but were defeated by Arthur Wellesley and signed the treaty. Correct. Yashwantrao Holkar was defeated in 1804 and signed the treaty of 1805. ஹோலாக்கர்ஸ் வந்து தோற்றுக்க மாட்டாங்க அப்போதைக்கு. ஆமாம், கரெக்டு. அவங்களும் அதுக்கப்புறம் தோற்றதுக்கப்புறம் ஃபஸ்ட் வந்துட்டு போன்ஸ்லே, டிஜோன், ஜன்கான், டியோகான், ஹோலாக்கர், ரிஜர் புர்காட். ஓகே, இந்த ஆஃப்டர் மேத் வார் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பிளேட்டர்ஷிப், லூசிட் ஆர்மி, லேக் ஆஃப் கோஆர்டினேஷன். சரி, இதெல்லாம் பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ வந்துட்டு அடுத்தது என்ன பார்ப்போம்? இப்போ இது எதுக்கு மெயினாக பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா வந்துட்டு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ வந்துட்டு என்னது சப்சிடரி அலையன்ஸ் வந்துட்டு 1803 அக்செப்ட் பண்ணுறான். ஆனால் வந்துட்டு 1799 வந்துட்டு மைசூர் வந்துடுச்சு. அப்புறம் 1803 வந்துட்டு இது வந்துடுச்சு, மராத்தா வந்துட்டார் சப்சிடரி அலையன்ஸு. Which state was first to sign subsidiary alliance with British? இது டாக்டரின் ஆஃப் லேப்ஸில் தான் இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன வரும்? சத்தாரா, நாக்பூர், கான்பூர், ஜான்சி. சத்தாராவா? ஆமாம், சத்தாரா தான் கரெக்டு. சரி, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். சரியா? இப்பொழுதுக்கு இந்த மாதிரி இது ஏற்கனவே கேள்வி யூபிஎஸ்சியில் இது கேட்ட கேள்வி தான். ஸோ அதனால தான் வந்துட்டு எந்த இதை அனெக்ஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டுங்கிறத வந்துட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதுவரையும் நம்ம பார்த்ததில் 1799 மைசூர், 1803 இது, அதுக்கப்புறம் 40 இப்போ இங்கே ஏதோ ஒரு இது இருந்துச்சுப்பா. 1839 சிந்து.
ஆங்கிலோ பூட்டானீஸ் ரிலேஷன்ஷிப் 1816. இதில் வந்துட்டு பிளேஸ் கேட்டிருப்பாங்க. சில்லியன் வாலா வந்துட்டு எந்த பிளேஸு, இது எது அப்படிங்கிறத வந்து கேட்டிருப்பாங்க. நம்ம கடைசியில் படிச்சுக்கோ, நல்லா 4-5 தடவை படிச்சோன்னே ஃபுல்லாக கன்சால்டேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் மட்டும் எழுதிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசியில் போகும்போது ஒரு குட்டி நோட்டு, ஒரு 5 பேஜில் மொத்த மாடர்ன் ஹிஸ்ட்ரியுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது மட்டும் நம்ம வந்துட்டு ஒரு குட்டி குட்டியாக நம்ம எழுதி வச்சுக்குவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்து வந்துட்டு ஆங்கிலோ பூட்டானீஸ் ரிலேஷன்ஷிப். 1816 British occupied Assam from Bhutanese. Frequent raids in adjoining territories and bad treatment was meted out to even envoy. Okay. 1816 British occupied Assam from Bhutanese. Anglo-Nepalese war. Gorkhas were in control of Nepal. Seri. In 1801 British annexed Gorkhapur, bringing the Gorkha and the British boundary closer. கோரக்பூர் இதோட ப்ரீடெக்ஸ்ட் வந்துட்டு இதுதான், ஆங்கிலோ நேபாளிஸ் வார் 1814 to 1816. த்ரீ ஆஃப் சுகோலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 1814 1816 வரும். ஸ்டார்ட் வித் கேப்சர் ஆஃப் புத்வால் அண்டு சியோராஜ் பை தி கோர்காஸ். இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து கேப்சர் பண்ணுறாங்க, கோர்காஸ் தான். That led the company to reach the Himalayas, incorporating fertile Terai region in the British territory with a control even Kumaon Garhwal region. Anglo-Burmese relationship. Reason for 3 Anglo-Burmese war: vast forest resources, market for British manufacture, and to contain the French. First Anglo-Burmese war இது வந்து ட்ரிட்டி ஆஃப் யாண்டபூவில் தான் முடிஞ்சிருக்கு. யாண்டபூ பர்மீஸ் வார். இப்போ வந்துட்டு பூட்டானீஸ் ரிலேஷன் வந்து தெரியும். பிரிட்டிஷ் வந்துட்டு அசாமை வந்துட்டு பூட்டான்லேருந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு ஆனுவலாக வந்துட்டு அந்த பாசஸ்க்காக இது வந்து இது பண்ணியிருக்காங்க. இது நமக்கு தெரியும். ஃபோர்ஸ் டு சரண்டர் பாசஸ் இன்டர். ஓகே, அடுத்து வந்துட்டு அடுத்தது என்னது, நேபாள் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு கோர்காஸ் வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு ஆங்கிலோ நேபாளிஸ் வார் வந்துட்டு வருது. ட்ரிட்டி ஆஃப் ஷிகோலியில் வந்துட்டு முடியுது. அதில் வந்துட்டு இது வந்துட்டு அனெக்ஸ் பண்ணுறாங்க. குமான் கார்வால் ரீஜன் கொண்டு கண்ட்ரோல் ஈவன் குமான் கார்வால் ரீஜன் வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம். இது வந்துட்டு ஃபெர்டைல் ரீஜன், மார்க்கெட்டு, அப்புறம் ஃப்ரெஞ்சை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பர்மீஸை வந்துட்டு பிடிக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு என்னது, ட்ரிட்டி ஆஃப் யாண்டபூ சைன்ட் இன் 1826. செகண்ட் ஆங்கிலோ பர்மீஸ் வார். இட் வாஸ் ரிசல்ட் ஆஃப் இம்பீரியலிஸ்டிக் பாலிசி ஆஃப் லார்ட் டல்ஹௌசி. செகண்ட் ஆங்கிலோ பர்மீஸ் வார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா இதுவும் வந்துட்டு ஒன் ஆஃப் தி ரீசன் ஃபார் இதாக கூட இருக்கலாம், 1857 ரிவால்ட்டாக கூட இருக்கலாம். மாட்டோட தி பர்மீஸ் மார்க்கெட் அண்ட் இட்ஸ் ரிச் டிம்பர் ரிசோர்ஸஸ் தி பிரிட்டிஷ் ஆக்குபைடு பெகு லோயர் பர்மா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெகுவாஸ் ஆக்குபைடு எப்போ வந்து இது பண்ணாங்க, யார் லீடர்ஷிப் கீழே, லார்ட் டல்ஹௌசி. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்துட்டு தேர்ட் ஆங்கிலோ பர்மீஸ் வார் 1885. க்ளோஸ் டைஸ் ஆஃப் திபாவ் பர்மீஸ் கிங் வித் பிரிட்டிஷ் ரைவல்ஸ் தி ஃப்ரெஞ்ச், ஜெர்மன்ஸ், இட்டாலியன்ஸ் அண்டு ஃபைன் இம்போஸ்ட் ஆன் பிரிட்டிஷ் டிம்பர். கம்பெனி லெட் டு தி அனெக்சேஷன் ஆஃப் அப்பர் பர்மா. இப்போ வந்து அப்பர் பர்மாவையும் பிடிச்சிட்டாங்க த ஃப்ரெஞ்ச், ஜெர்மன்ஸ். திபா வந்து பிரிட்டிஷோட எனிமீஸ் கூட எல்லாமே இதாக இருக்கிறனால தான் பிரச்சனையே. ஆங்கிலோ டிபெட்டியன் ரிலேஷன் பார்ப்போமா. Reports of Russian arms and ammunition coming in Tibet alarmed Lord Curzon. He sent a Gorkha contingent under Colonel Young's husband. Gorkha contingent important. The Lamas of Tibet offered a non-violent resistance to which British responded by occupying Lhasa. Lamas, non-violent resistance. Treaty of Lhasa was signed in 1904. Anglo-Russian Convention of 1907 provided that Russia and Britain would not negotiate on Tibet except through mediation with China. Leading to only Chinese gain in the end of war. It also resulted into countering Russia's policies by Lord Curzon. இந்த ஆங்கிலோ இந்த இதில் வாரில் வந்துட்டு except through mediation with China would not negotiate on Tibet except leading to Chinese gain. இதுதான் சைனீஸ் கெயின் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன இதுங்கிற மாதிரி இது கூட சொல்லலாம். ஆங்கிலோ ஆப்கான் ரிலேஷன்ஷிப் டு கவுண்டர் ரஷ்யன் பிளான்ஸ் டு இந்தியன் frontiers of the northwest British interest, and there was a need for British friendly ruler in Afghan. First Anglo-Afghan war, it concluded the British recognizing Dost Muhammad as the independent ruler of
ஓகே, தோஸ்த் முகமது. நார்த் வெஸ்டோட பிரிட்டிஷ் இன்ட்ரெஸ்ட்டு, அவ்வளோதான் மேட்ரு. செகண்ட் ஹாஃப் குளோவன் வந்து 1870 லிட்டன் இருக்கும்போது அது வந்துச்சு. இது வந்து லிட்டனோட இந்த பாலிசிஸும் நம்ம படிச்சிருப்போம். ஆப்கன் ஃப்ரம் ஷேர் அலி, லார்டு லிட்டன். அதுக்கப்புறம் ரிப்பன் வருவார்னு நினைக்கிறேன், அவர் ரொம்ப நல்லவர். ஷேர் அலி, ஃப்ரெட் ட்ரெட்டி ஆஃப் கந்தாமக் சைன்ட் பிட்வீன் யாக்கூப் அலி அண்ட் இது abdication. Abdul Rahman was appointed as new emir. Abdul Rahman Lytton, Abdul பேர் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அப்துல் ரஹ்மான். Lytton's plan of dismemberment of Afghanistan couldn't be carried out, and Ripon decided to keep Afghanistan buffer state. Dismemberment meaning வந்துட்டு பார்ட்டிஷன் பண்ணுற மாதிரி ஆப்கானிஸ்தானை இது பிரித்து எடுத்துக்கலான்னு பார்த்தாரு. அது வந்து முடியல. அதனால் வந்துட்டு ஆப்கானிஸ்தான் பஃபர் ஸ்டேட்டாக வச்சிட்டாரு. ஃபார்வர்ட் பாலிசி ஆஃப் ஆக்லாண்ட். இது என்னது ஃபார்வர்ட் பாலிசி அப்படின்னா என்னென்னு பார்ப்போமா? இட் வாஸ் டு ப்ரொடெக்ட் இந்தியன் பவுண்டரிஸ் ஃப்ரம் ரஷ்யன் அட்டாக், எய்தர் டு ட்ரெட்டி ஆர் அனெக்சிங் நெய்பர் கண்ட்ரிஸ். Tripartite treaty with Sindh and Shah Shuja was signed by the British after Dost Muhammad of Afghan sided with Russia and Prussia. Prussia அப்போ ஜெர்மனி. ஓகே 6 கோடையும் சாஸ்டா கோடையும் வந்துட்டு இவர் வந்துட்டு இது பண்ணிட்டாரு. ட்ரைபார்டைட் ட்ரெட்டி வந்து சைன் பண்ணியிருக்காரு. தோஸ்த் முகமது ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, தோஸ்த் முகமது தான் வந்து ஃபஸ்ட்டு இருந்தான். இங்கே தோஸ்த் முகமது இருந்தான். இவன் வந்துட்டு இண்டிபெண்டன்ட் ரூலர்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கன்க்ளூட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் வந்துட்டு அவன் சைட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த ட்ரெட்டி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கொஞ்சம் ரூலர் கழிச்சு இவர் வந்திருக்காரு, ஷேர் அலி வந்துருக்காரு. இவர் வந்துட்டு லிட்டன் வந்துட்டு பிடிக்கணும்னு கேப்சர் பண்ணணும்னு நினச்சிருந்தார். ஏன்னா அவர் தான் டிசம்பர்மெண்ட் ஆஃப் ஆப்கானிஸ்தான் பண்ண நினச்சிக்கும் போது அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஷேர் அலி ஓடுன்னு போனதுக்கப்புறம் கந்தாமாக்கை வந்துட்டு ட்ரெட்டி வந்து சைன் பண்ணுறாரு. யார்? யாக்கூப் அலி. ஆனால் அவனும் வந்துட்டு இது பண்ணல. அப்டிகேஷன் மீனிங் அவன் வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ண முடியல. அதனால் அவன் த்ரோனை விட்டு வெளியே போயிட்டான். இல்லை வெளியே ஏற்றிட்டாங்களோ பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அப்துல் ரஹ்மானை வந்துட்டு இவர் வந்துட்டு அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு நியூ அமீரா. ஸோ வந்துட்டு இதுதான் வந்து கதை ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரையும். மெயினாக ரஷ்யாக்காக இது பண்ணுறது. இதே டிபெட் வந்துட்டு இப்படி பேசி இவங்க வந்துட்டு இவங்க கையில் போச்சு. ட்ரெட்டி ஆஃப் லாஸா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரெட்டி. இதோட அவுட்கம் வந்துட்டு சைனீஸ் தான் கெயின். இது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இது வந்து ட்ரெட்டி ஆஃப் யாண்டபுல வந்து முடிஞ்சிருக்கு, பர்மீஸ் வார். செகண்ட் ட்ரெட்டி வந்துட்டு என்னது, லோயர் பெகு வந்துட்டு இது பண்ணிட்டாங்க. தேர்டு ட்ரெட்டி வந்துட்டு என்னது, ரங்கூன் அனெக்ஸ் பண்ணிட்டாங்க. அனெக்சேஷன் ஆஃப் ரங்கூன். ஃபஸ்ட்டில் ரங்கூன் அனெக்ஸ் பண்ணிட்டாங்க. செகண்டில் வந்துட்டு லோயர் பெகு பர்மா. தேர்டில் வந்துட்டு அப்பர் பர்மா. இதுதான் ரீசன்ஸு, இதுதான் ஸ்டோரிஸு. Durand line was drawn between Afghan and British territories. Northwest frontier province was later carved under the government of India. It was a result of இது வந்துட்டு இதுக்கு தான் வரும், பாகிஸ்தான் இவங்களுக்கு வரும், ஆப்கானிஸ்தானுக்கு வந்திருக்கும். இட் வாஸ் a result of consensus between tribals and British. Curzon followed the policy of withdrawal and concentration. சரி, Durand line வச்சு சரி, யார் என்னென்ன இது எந்தெந்த ரீஜனை வந்து பிடிச்சிருக்காங்கிறது இதிலே தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் வந்து ரிங் ஃபென்ஸ் பாலிசி, fencing of borders against external aggression to defend British from adjoining states by creating buffer states applied over Mysore and Marathas. ஓகேவா? சரி, அடுத்து வந்துட்டு லார்டு வெல்லஸ்லி பண்ணது வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்துட்டு பிரிட்டிஷ் கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துடணும். கம்பெனி லெண்டிங் இஸ் ட்ரூப் டு இந்தியன் அலைஸ் ஹூ எக்ஸ்பென்ஸ் வாஸ் டு பி பாண்ட் பை தி பிரின்ஸ்லி ஸ்டேட். டிஃபென்ஸ் ஆஃப் டெரிட்டரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி கம்பெனி. Okay, princely state cannot wage war and conclude peace and without only conclude peace with wage war and conclude peace with British permission. List of subsidiary states. ஃபஸ்ட் வந்து ஹைதராபாத் தான் ஃபஸ்ட் வந்துருக்கு பாருங்கள். ஹைதராபாத் தான் வந்துருக்குது. எப்படி எந்த இதில் வந்து ஹைதராபாத்தை பிடிச்சாங்க? 1798 தான் பிடிச்சிருக்காங்க அது ஹைதராபாத்தை. சரி, ஹைதராபாத் வந்து வந்துருக்குது. அடுத்து வந்துட்டு மைசூர், தஞ்சாவூர் 1799 ரெண்டுலுமே. அவ்வாது 1801, குவாலியர் 1800, ஆமாம் பார்த்தோம் அங்கே 1804, ஹோலக்கார்ஸ் 1818, ராஜ்புத் 1818. இதோட நம்ம இன்னொன்று பார்த்துருக்கோம் 1839. 39 43 39 தான்.
சிந்து. சரியா? அப்புறம் ஹேஸ்டிங்ஸ் வந்துட்டு டிஸ்கிரைப் சுப்ரீம் அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் டு பி ப்ரொடெக்டட் அண்ட் கார்டட் பை பிரிட்டிஷ். டெல்லோசி வந்துட்டு if any ruler of Indian state was dies without a legitimate heir, the state would be annexed into British territory. சத்தாரா, சம்பல்பூர், ஜான்சி, ஜெய்ப்பூர், உதய்பூர், நாக்பூர். சத்தாரா தான் ஃபஸ்ட்டு, இப்போ தான் படித்தோம். சாம்பல்பூர், ஜான்சி அப்புறம் தான், ஜெய்ப்பூர், உதய்பூர், நாக்பூர். ஜான் லாரன்ஸ், நான் இன்டர்ஃபரன்ஸ் இன் நெய்பரிங் வார்ஸ். லாரன்ஸ் தான் என்ன பாலிசி? இது வந்து ஆக்லாண்டா? லாரன்ஸ் என்னது, நான் இன்டர்ஃபரன்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறதா லாரன்ஸ். ஆக்லாண்டு வந்துட்டு ஃபார்வர்ட் பாலிசி. முன்னாடி நம்ம முந்திக்கிட்டு போய் நம்ம ஒரு பஃபரை க்ரியேட் பண்ணி வைக்கிறோம், எய்தர் த்ரூ அனெக்சேஷன் அது வந்துட்டு இது, அதுதான் வந்துட்டு இது. சரி, இப்போ இது வந்துட்டு ஒவ்வொரு பாலிசிக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப இதாக கொடுத்து வச்சுருக்காங்க. சரி, படிப்போம் அதில் இம்பார்ட்டன்ட் ஏதாச்சும் கிடைக்கும். ஏன்னா வந்துட்டு ஒரு தடவை வந்துட்டு ரெசிடென்ட்டுங்கிற டேர்முக்கு வந்துட்டு இதை பற்றி கேட்டுட்ருப்பாங்க. ஐ மீன் சப்சிடி அலைன்ஸ் ஃபுல்லாக வந்து பிரிட்டிஷ் வந்துட்டு கேட்டுட்ருந்தாங்க. சரி, யூபிஎஸ்சி கேட்டுட்ருந்தாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்ட் தி இந்தியன் கிங்டம் லாஸ்ட். இது நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். இது வந்து வெல்லஸ்லி இருக்கிற வரையும் வந்து இது கவர்னர் ஜெனரலாக இருக்க வந்து இது பண்ணாங்க. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இது வந்துட்டு யார் வந்து யூஸ் பண்ணோன்னா சப்சிடி அலைன்ஸ் வந்துட்டு ஃப்ரெஞ்சு கவர்னர் ஜெனரல் மார்க்கஸ் டிப்ளே. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சப்சிடி அலைன்ஸை கண்டுபிடிச்சது இவர் கிடையாது. இதுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, சூப்பர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இம்பார்ட்டன்ட் இது had to dissolve his own armed force and became a protectorate of British. இது ரெண்டு தெரியும். could not employ any foreign national other than Englishmen in his service, enter into any foreign alliance, to curb influence of French and Napoleonic danger. to curb இது கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு இந்த இது அப்படிங்கும்போது கேட்டிருக்காங்க, நெப்போலியனிக் டேஞ்சர் தான். could not enter into any political convention with another Indian state without British approval. had to pay. இங்கே வரேன், ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட் கூட பேசணும். சரி, வெளி யூரோப்பியன் மென்னை வந்துட்டு கம்பெனி, அதாவது இவங்க கிங்டமில் வேலை கொடுக்குறதோ இல்லை எதோ இது பண்ணாலும் சரி, இல்லை மற்றவங்க கூட வார் இந்த பீஸ் எல்லாம் கன்க்ளூட் பண்ணுறது எல்லாமே இவங்க தான் மெயின்டைன் பண்ணிக்கும். had to pay for British army maintenance. British promised non-interference in internal affairs of the state, but it was rarely kept. British non-interference in internal affairs, protect Indian state against foreign attack or internal war. British citizens also stationed in the Indian court. Resident was stationed in the Indian court. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நிசாம் ஆஃப் ஹைதராபாத், ரூலர் ஆஃப் மைசூர். நவாப் ஆஃப் அவாத், ரூலர் ஆஃப் தாஞ்சூர். பேஷ்வா போன்ஸ்லி பிரார். ஸ்கிந்தியா, ராஜ்புத் ஸ்டேட்ஸ், ரூல் ஆஃப் பரத்பூர், ஹோலாக்கர்ஸ். இது எந்த இதெல்லாமே வந்துட்டு இது கீழே அனெக்ஸ் பண்ணதுன்னு கேட்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மைசூர், அவாத், தாஞ்சூர், ஸ்கிந்தியா, இங்கே இதுக்கான இண்டோர், பரத்பூர், ராஜ்புத் ஸ்டேட்ஸ். ஓகேவா? அடுத்து நவாப் ஆஃப் அவாத் வாஸ் தி ஃபர்ஸ்ட் டு என்ட்ரி இன்டு சப்சிடரி அலையன்ஸ் வித் பிரிட்டிஷ். என்னடா அது? போஸ்ட் பேட்டில் ஆஃப் பக்சார். ஹவவர் நிசாம் ஆஃப் ஹைதராபாத் வாஸ் ஃபர்ஸ்ட் டு என்டர் இன்டு எ வெல் ஸ்ட்ரக்சர்ட் அலையன்ஸ் இன் 1798. அவாது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இது என்டர் பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு ஹவவர் நிசாம் ஆஃப் ஹைதராபாத் வந்து ஃபர்ஸ்ட் டு என்டர் இன்டு எ வெல் ஸ்ட்ரக்சர்ட் அலையன்ஸ் இன் 1798. ஸோ வந்துட்டு இதை தான் நம்ம சொல்லணும். இம்பேக்ட்: disarmed the Indian states and through the British protectorate over them, maintained large standing army at the expense of Indian states, gave the English the control of strategic and key positions in India without arousing jealousy of other European nations, helped the company to effectively counteract any possible French moves in India. British residents wielded considerable influence in the affairs of Indian states, helped the company to reduce the threat of Napoleonic French, and on the other hand, company should maintain a large organization. Okay. Doctrine of lapse, Lord Dalhousie. Policy was an extended version of ring fence policy and Warner Hastings. Any princely states under the direct or indirect control of East India Company where the ruler did not have any legal. இது வந்துட்டு பிரின்ஸ்லி ஸ்டேட் அண்டர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கீழே இருக்கவங்களுக்கு தான் வந்து இது கண்ட்ரோல் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி.
A ruler did not have a legal hire would made be annexed by the company. As per any son, adaptation of the Indian ruler could not be problem with his heir to the kingdom. The adaptation would only inherit his foster's personal property and estates. Only inherit adaptation வந்துட்டு இது மட்டும் தான் பண்ண முடியும், ரூலராக இருக்க முடியாது. Adaptation would not be entitled to any pension that his father has been receiving or to any father's titles. State வந்துட்டு சத்தரா, ஜெய்த்பூர், சாம்பல்பூர், பாகத், உதய்பூர், ஜான்சி, நாக்பூர். இன்னும் உதய்பூர் எல்லா இதுலேயுமே அனெக்ஸ் ஆகிருக்குது. இந்த இதுலேயும் உதய்பூர் படித்தோம். இல்லை உதய்பூர் படிக்கல இல்லை இங்கே படித்த மாதிரி இருக்குது. இல்லை படிக்கல. அதனால் ஜான்பூர், உதய்பூர், ஜான்சி, உதய்பூர், நாக்பூர் இது எல்லாமே வந்துட்டு ஜெய்தாப்பூர், இது எல்லாம் சம்பல்பூர், பூர்னு வர்றது எல்லாமே இதெல்லாம் வருதுப்பா. டாக்டர் ஆஃப் லேப்ஸ் தான் வருது. ஏன்னா அந்த ரீஜனில் இது பண்ணுறாங்க. Many Indian states lost their sovereignty and became British territories. The illegal nature of the doctrine was one of the causes of the இது வந்து இல்லீகல் தானே. அவன் நேச்சுரல் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? 1852 இங்கே பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். In 1824, before the time of Dalhousie, the princely states of Kittur was adopted by East India Company using this doctrine. இப்போ இவரும் இதுக்கு வந்துட்டு ஃபவுண்டர் கிடையாது, இது பண்ணல. As per this policy, Nana Sahib, adaptation of Maratha Peshwa Baji Rao II, was denied his titles and pension. Sahib. The final moment came when Awadh was annexed to the English East India Company under the terms of இது. அவாதை அனெக்ஸ் பண்ணும்போது தான் இது வந்து. ஆனால் அவாதை வந்துட்டு மிஸ்கவர்னன்ஸுங்கிற டேர்மில் வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க பை வாஜித் அலி ஷா அந்த கிரவுண்டு. இதில் வந்துட்டு லேப்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு சொன்னதையும் ஃபாலோ பண்ணாமல் எக்ஸ்ட்ரா பண்ணி கடுப்பேற்றிருப்பாங்க. அதனால தான் வந்துட்டு இது மெயினாக வந்துட்டு இதே வந்தது காரணமே. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் பேரமௌண்டசி த்ரூ வேரியஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசிஸ். ரிங் ஃபென்ஸ் பாலிசி. அது ரிங் ஃபென்ஸ் பாலிசினா அது ஓன் டெரிட்டரியை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுக்கு பஃபரை க்ரியேட் பண்ணணும், அது மற்றவன் டெரிட்டரி யூஸ் பண்ணி பண்ணணும். அவாத ஆக்டட் அஸ் அ பஃபர் ஜோன் அகேன்ஸ்ட் ஆப்கான் இன்வேஷன் அண்ட் மராத்தாஸ் அட்டாக் ஆன் தி பிரிட்டிஷ் டெரிட்டரி ஆஃப் பெங்கால். லிட்டன் அண்ட் பாலிசி ஆஃப் ப்ரௌட் ரிசர்வ். லிட்டன் ஃபார் மெயின்டைனிங் ஃப்ரண்டியர்ஸ் அண்ட் சேஃப்கார்டிங் ஸ்பியர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். லிட்டன் பாலிசி ஆஃப் ப்ரௌட் ரிசர்வ். ஜான் லாரன்ஸ் பாலிசி ஆஃப் மாஸ்டர்லி இன்ஆக்டிவிட்டி, ரியாக்ஷன் டு ஃபர்ஸ்ட் ஆப்கான் வார். Due to the frontier problems and Afghan passion for independence, John Lawrence practiced no interference even in successive wars. Masterly inactivity. Significance: peace was maintained at the frontier and no party took foreign help in civil war. Annexation of Awadh. சரி இதுதான் வந்து இது ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் தான் இருக்குது, சப்சிடி அலையன்ஸ் தான் இருக்குது. இது பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இவருக்கு வந்துட்டு இது பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த மெயின்டெனன்ஸ் வந்துட்டு பண்ண முடியாதனால பேங்க்ரப்சி மால் அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துருக்குது. அதுக்கப்புறம் அவர் போனதுக்கப்புறம் அந்த பீரியட் முடிச்சதுக்கப்புறம் டல்ஹௌசி வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அனெக்ஸ் பண்ணலை. நவாபுக்கு ரேங்க் இதையும் கொடுத்துடலாம் போட்டோன்னு நினச்சிருக்காரு. ஆனால் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அனெக்ஸ் பண்ணிடுங்க இது பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வாஜித் அலி ஷாட்ட மிஸ்கவர்னன்ஸுங்கிறதுல 1853 வந்துட்டு இது பண்ணிடுவாங்க. 1856 7 February. ஸோ இவ்வளோ தான் அது. ஸோ வந்துட்டு அடுத்து வந்துட்டு இந்த ஆக்ட்ஸு இதெல்லாமே நிறையா இருக்கும். அது நம்ம சும்மா மொத்தமாக ஒரு இதில் வந்துட்டு நம்ம படிச்சிருவோம் ஃபுல்லாக ஆக்ட்லாம். இல்லை இது நம்ம படிச்சிருவோம், ஃபஸ்ட்டு படிச்சிருவோம், ஆக்ட்ஸ் படிச்சிருவோம். இதுக்கப்புறம் வந்துட்டு போலீஸ் இருக்குது, போலீஸு, சிவில் சர்வீஸ், அதுதான் ஜுடிஷரி, போலீஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற இதெல்லாமே இருக்குது, அதெல்லாமே படிப்போம், மற்ற எக்ஸ்ட்ரா எல்லாமே படிப்போம். அப்புறம் எக்கனாமிக் பாலிசிஸ் ஆஃப் இது படிப்போம். இது நிறையா இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கூட.
மெயின்ஸில் கூட கேட்கலாம் அது. ஸோ இதோட இம்பேக்ட் என்ன ஆச்சு அப்படிங்கிறது வந்துட்டு இம்பேக்ட் எக்கனாமிக் எப்படி ட்ரெயின் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபுல்லாக படிப்போம். அந்த ஹோம் சார்ஜஸ்லாம் ஒரு தடவை கேட்டிருக்காங்க பிசியில். அப்புறம் வந்துட்டு ரிவால்ட்டு இது வரையும் படிச்சிருவோம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்துருவோம். ஸோ இதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்துட்டு மொத்தமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது கொஞ்சம் இது அந்த ட்ரைபல் அண்டு இந்த அப்ரைசிங்ஸு, சிவில் அப்ரைசிங்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இந்த ஃபார்மேஷன் வரையும், ஐஎன்சி ஃபார்மேஷன் வரையும் ஓகே, அது ஒரு ஃபேஸு கொஞ்சம் ஒரு லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இது பண்ணால் போதும். அப்புறம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு, மாட்ரேட்டு, அதுக்கு 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 முன்னாடி இன்னொன்று இருக்குது, அந்த சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது நல்லா படித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் மாட்ரேட், அது கொஞ்சம் ஒரு இதாக இது பண்ணால் போதும். அதுக்கப்புறம் 1995 அந்த நேஷனலிசம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம நல்லா படித்து வச்சுக்கணும். ஸோ அது ஒரு இது இருக்குது. அப்புறம் வந்துட்டு கடைசியில் என்ன பண்ணணும்னா அந்த மிஸ்லேனியஸ் தான் இருக்கும், யார் யார் எந்த புக் எழுதுனாங்க, இது என்னது, இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கும் அந்த இது. அப்புறம் பர்சனாலிட்டிஸை பற்றி நல்லா படித்து வச்சுக்கணும். ஸோ இது மட்டும் படிச்சுட்டா போதும். ஸோ நம்ம சிவில் சர்வீசஸ்ஸு, போலீஸஸு, ஜுடிஷியரி இதெல்லாமே படிச்சிருவோம். வந்து இதெல்லாம் வந்து இதுதான். பிரிட்டிஷ் ஆர்மி தனியாக படிக்க போகிறோம், பிரிட்டிஷோட ஆர்மி தனியாக, அது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. எஜுகேஷன் இதெல்லாம் இருக்குது. கரெக்டு.